தகுதி உள்ள அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மகளிர் உரிமைத் தொகை வழங்காததை கண்டித்து கோட்டாட்சியர் அலுவலகம் எதிரே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் எதிரே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் நாகை மாவட்ட செயலாளர் சிவகுரு பாண்டியன் தலைமையில் சுமார் 300க்கும் மேற்பட்டோர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகுதி உள்ள அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் கலைஞர் உரிமைத் தொகை வழங்கிட வேண்டி ஆண்கள் பெண்கள் என 300க்கும் மேற்பட்டோர் தமிழக அரசை கண்டித்து முழக்கங்களை எழுப்பி காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்திற்கு வருவாய் கோட்டாட்சியர் திருமால் மற்றும் வட்டாட்சியர் திலகா உள்ளிட்டோர் பேச்சுவார்த்தை நடத்தினர். இன்னும் ஒரு வாரத்திற்குள் தகுதி உள்ள அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படும் என உறுதி அளித்ததன் பேரில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டோர் அங்கிருந்து கலைந்து சென்றனர். இதுகுறித்து பொதுமக்கள் கூறுகையில், நாங்கள் பரம ஏழையாக உள்ளோம். 100 நாள் வேலை பார்த்து வருகிறோம். மாற்றுத்திறனாளி உள்ள குடும்பத்தில் வாழ்ந்து வருகிறோம். ஆனால் எங்களுக்கு வழங்க வேண்டிய கலைஞர் உரிமைத் தொகை வழங்காமல் பணக்காரர்களுக்கு வழங்கியதாகவும் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். மேலும் சரோஜா கூறுகையில், நானும் கலைஞர் கட்சியைச் சேர்ந்தவன் தான், ஏழையாகத்தான் உள்ளேன், எனக்கே வழங்கவில்லை என கண்ணீர் மல்க பேட்டி அளித்தார். மேலும் இந்த பணத்தை பெறுவதற்கு வேதாரண்யம் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு பலமுறை அலைந்ததாகவும் இதனால் மன உளைச்சல் அடைந்து இதுவரையில் 2000 ரூபாய் செலவு செய்துவிட்டதாகவும் கூறுகிறார். செய்திகளை துல்லியமாகவும் உடனுக்குடனும் தெரிந்து கொள்ள நாகை 24 நியூஸை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நாகை மாவட்ட செய்திகளுக்காக நாகையிலிருந்து RS இளங்கோவன். மகளிர் உரிமை தொகையை உடனே வழங்கு. மகளிர் உரிமை தொகையை உடனே வழங்கு. கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம். வருவாய்த்துறையை கண்டிக்கிறோம். விடுபட்டு போன ஏழை குடும்பங்களை கணக்கில் எடுக்காத வருவாய்த்துறையை கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம். ஏமாற்றாதே ஏமாற்றாதே. மேல்முறையீடு என்று ஏமாற்றாதே. ஏழை மக்களை வஞ்சிக்காதே. தமிழக அரசே தமிழக அரசே உடனே வழங்கு உடனே வழங்கு உடனே வழங்கு உடனே வழங்கு. மகளிர் உரிமை தொகையை கலைஞர் மகளிர் உரிமை தொகையை தகுதி உடைய அனைவருக்கும் வட்டாட்சியர் அலுவலகம், கிராம நிர்வாக அலுவலகமும், வருவாய்த்துறை தகட்டூர் வருவாய் ஆய்வாளர் அலுவலகங்கள் முன்பாக தினந்தோறும் அலைந்து கொண்டிருக்கிற ஏழை எளிய பெண்களை தகட்டூர் வடகாடு சரோஜா, 3வது சரோஜா. அப்போ இந்த 100 நாள் வேலையில் 2 வாரம் 1 வாரம் தான் எங்களுக்கு வேலை கிடைக்குது. அது ரெகுலராக இல்லை. இப்போ இந்த 1000 ரூபா பணமும் எங்களுக்கு இல்லை. வீட்டில் கீத்து நரம்பு கூட இல்லை. வைரங்கோயில் மண்ணில் குடியிருக்கிறோம். எங்களுக்கு எதுவுமே கொடுக்குறதில்ல. ஒதுக்கி ஏழையை ஒதுக்கி பணக்காரவங்களாம் மாடி வீடா பட்டா இருக்கவங்களுக்காக தான் உதவி செய்யுது அரசாங்கம். எங்களுக்கு எந்த இதுவும் இல்லை. அப்போ அந்த 1000 ரூபா பணம் எங்களுக்கு உண்டா இல்லையா? இல்லைன்னா விட்ற சொல்லுங்க, கொடுக்காண்டா. எங்களுக்கு நீ ஓட்டு நல்லது கெட்டதுன்னு வரக்கூடாது. அதான் நாங்கள் இப்போ வேதாரண்யம் தாலுக்கா ஆஃபீஸில் நிற்கிறோம். அதனால் அந்த பணம் எங்களுக்கு உரிமை உண்டா இல்லையா அப்படிங்கிறத அவங்க தான் முடிவு எடுக்கணும். நான் இப்போ தோப்புதர இந்த வேதாரண்யத்தில் இறங்கி தோப்புதர ஆஃபீஸுக்கு வரைக்கும் போனேன். நடந்தே போனேன். நான் 10 ரூபா காசு இல்லை, ஆட்டோவில் போவேன். அங்கே போனால் மேல்முறையீடு பண்ணணுன்னாவோ பண்ணினேன். அதுலேயும் வரல. அப்போ என்ன தான் பண்ணுறது? எங்கள் ஊர்லேயே ஒரு 30 டிக்கெட்டு இல்லாமல் விட்டு அப்போ ஊருக்கு கொடுத்து காட்டி ஏமாத்துறாவோ. என்ன ஏமாத்துறாவோ தெரியுமா? பணம் கொடுக்குறேன் வீட்டுக்கு 1000ன்னு சொல்லி நல்ல வசதிப்பட்டவங்களுக்காக கொடுத்துட்டாவோ, வசதி இல்லாவோ தாழ்க்கிறாவோ. அப்போ நாங்கள் பேசுவங்களா பேச மாட்டாங்களா? அலைஞ்சு பார்த்து எங்களுக்கு ஓத கட்டு போச்சு. இந்த ஒரே கூட்டத்துக்கு போயிட்டு இதோட ஒழிச்சு மொழி விடுவோம். நானும் கலைஞர் கட்சிலாம் இருக்கிறேன்.
அப்படின்னு வந்துட்டேன். இனிமேல் என்ன தச்சு மொழி முடியும்? எனக்கு வேண்டாம், கூட்டமும் வேண்டாம், நாட்டமும் வேண்டாம், மத்திய கவர்மெண்ட்டும் வேண்டாம், மானிய கவர்மெண்ட்டும் வேண்டாம். கீர்த்து போட வழி இல்லாமல் கடை வாங்கியாந்து தார்பா போட்டு என் வீட்டுக்கு நேற்றுக்கு மூடி இருக்கிறேன். அப்போ எங்களை ஒதுக்குறவங்கிறத அரசாங்கத்தை நாங்களும் ஒதுக்க வேண்டிய எந்த பயமும் இல்லை. கொடுத்தாலும் சரி கொடுத்தாலும் சரி 4 மாதம் பணம் வாங்கி விட்டாவோ எல்லாரும். ஒரு கண்ணில் வெண்ணெய், ஒரு கண்ணில் சுண்ணாம்பு வைக்கிறாவோ. அரசாங்கமே எப்படி இருக்குன்னா அடுத்த விடலாம் எப்படி இருக்கும் அதை சொல்லுங்கள். இது என்ன கேட்குறாவோ? நீங்கள் உங்கள் மானங்கட்டு விட்டியெல்லாம் உங்களுக்கு 1000 வரலையா? நாங்கள் வாங்கி விட்டோம். அவ்வளோ வாங்கி அங்காடி அரிசியை விற்றுவிட்டு அவ்வளோ பைய அரிசி சாப்பிட்றாவோ. எங்களுக்கு இந்த அங்காடி அரிசிக்கே பிச்சை எடுக்க முடியலை. என்ன மோடி அரிசி 5 கிலோ கொடுத்துக்கிட்டாவோ அதுவும் இல்லை. அப்போ ஏழை மக்கள் எப்படி பிழைக்கும்? 100 நாள் வேலை காசை அனுப்புறதில்ல. அப்போ என்ன தான் அந்த பிராந்தி விற்கிற அந்த காசெல்லாம் எங்கே போகுது அரசாங்கத்தில்? பிராந்தியை வச்சு விட்டு ஊரான் தாலி பூரா அறுத்து விட்டாவோ. இது இந்த கொரோனா ஊற்ற போட்டு பாதி கொண்டாச்சு, பாதி கொரோனான்னு மக்களையே ஒழிச்சிக்கிட்டு வருது அரசாங்கம். ஏன்னா எனக்கு மண்டைக்கு ஏறுதுப்பா. அந்த 1000 பணம் வரணும். இல்லை மண்ணெண்ணெய் ஊற்றிக்கிட்டு தீ கொளுத்தி வேண்டாம், தீ கொளுத்தி பிடிவேன். நான் எனக்கு அவ்வளோ வேகமாக இருக்குது. என் புருஷனுக்கு கை நொண்டி, நான் ஒரு ஆள் சம்பாரித்து திங்கணும். அப்போ நான் என்ன பண்ணுவேன்? அந்த வீட்டை வந்து பாருங்கள், அரசாங்கமே வந்து பார்க்கட்டும், அதிகாரியே வந்து பார்க்கட்டும். என் வீட்டில் கீத்து நரம்பு கூட இல்லை சார். எனக்கு அலுவலாக வருது. இந்த 5 கிலோ அரிசி கொடுத்துக்கிட்டதும் நிப்பாட்டிவிட்டாவா? எல்லாத்தையும் நிப்பாட்டிவிட்டு ஊரில் பிராந்தி கடையை வச்சுவிட்டு எவதாலியாக இருந்தாலும் அறுத்து கொண்டு விற்றுவிட்டு ஆம்படைக்காரன் குடிச்சிட்டு வந்து சோறாக்கலன்னு அடிக்கிறான். அப்போ என்ன பண்ண முடியும்? இந்த 1000 பணம் எல்லாருக்கும் கொடுத்தவோ எங்களுக்கும் கொடுக்கணும்ல? இல்லை நான் தள்ளி வாங்கிட்டு அழுகுறேன். நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? அப்படியே வயிற்ற கொதிக்குது. எல்லோரும் பணம் வாங்கினா எனக்கு ஒன்றும் இல்லை. வீட்டு பணம் எல்லாருக்கும் வருது. பக்கத்து வீட்டுக்காரி கேட்குறா, இந்த கட்சியில் இருக்கிறீங்களா உங்களுக்கு வரலையா? நான் அம்மா கட்சியில் இருக்கிறேன், நான் வாங்கிவிட்டேன். நீங்கள் அங்கே கட்சியில் இருக்கேன்னு சும்மா பேசிட்டுன்னா சிரிக்கிறான். எனக்கு மண்டைக்கு ஏறுது. அப்புறம் நான் ஏன் பேச மாட்டேன்? நானே இந்த கட்சியில் இருந்துக்கிட்டு எனக்கே வரலன்னா எனக்கு ஆத்திரம் வருமா வராது?